ஹாய் கைஸ், வெல்கம் டு கேட்சி கப்பிள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரியாக்ஷன் பார்க்குறோம். ஐயா, அதுவும் நம்ம தளபதியோடைய விசில் சாங் பார்க்குறோம். அவர் அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வர முதல் ஒரு அப்டேட்டு. ஸோ பாட்டு எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுத்தோடனே அப்படியே ஒரு பீட் வந்து ஓ குறியீடு அரசியல் கேம்பெயின். அரசியலுக்காக இருந்துச்சுல்ல லாஸ்ட் கூட இல்லை, இதுக்கப்புறம் ஒரு படம் இருக்கு. எந்த பாட்டு விட்டு காப்பி யார் லாஸ்ட்ல? பிரசாந்த். இந்த லாஸ்ட் யார் இருக்கிறான்? என்ன எல்லாம் ஃபோட்டோஸ் மட்டுமே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன கிளிப்பு போட்டால் பரவாயில்ல. ஃபுல்லாக டான்ஸ் தானே. பார்ல வர பாட்டு பார் 60 இருக்கும். இந்த இதில் மாதிரி தான் மங்காத்தால் எப்படி அஜித்துக்கு அந்த ஆடாமல் ஜெயிச்ச மாதிரி. நீ சிரிக்கிறேன். வந்து பாட்டு கிட்ட தூங்கிடுவேன். பாட்டி சாங்கடி தூங்கிடுவேன். கோபி சென்னை 28 வரோஜா. இது என்ன படம்? பிரியாணியா? இது மங்காத்தா. இதுதான் பிரியாணி. இது எதுக்கே வருங்க? மாசு 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 மாநாடு வரல. டான்ஸ் அதுதானே. இதில் பிரசாந்த் கொஞ்சம் ஈடு கொடுக்காத மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் பிரசாந்த் அவ்வளோ பெரிய டான்ஸர் தாண்டி. இப்போ அது கூட ஆடுறது யாரு? பிரபுதேவா விஜயுமே. அதனால சொல்கிறேன். இருந்தாலும் ஃபாஸ்ட்டு என்னிட கொண்டு விட்டீங்கன்னா அசைஞ்சிட்டு வந்துடுவேன். ராஜசுந்தரமா
இதுதான் நான் யாருன்னு கேட்டேன். யாருப்பா அது தெரியல, சரியா பார்க்கல. ஓகே, விசில் போடு. அவன் ரியாக்ஷன் பண்ணி சொல்லிட்டா தூக்கம் வருதுன்னு. ஒரு மாதிரி ஸ்லோ பீட்டா இருக்குது. ஸ்லோ பீட்லாம் ஃபாஸ்டா தெரிஞ்சு ஏதோ ரொம்ப கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல. ஒரு அந்த மங்காத்தால ஒரு ஆடாம ஜெயிச்சோமோட அந்த லெவலுக்கு எல்லாம் இல்ல. அந்த காவால எல்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு குத்து மாதிரி இல்ல. ஆமா, ஒரு அரசியலுக்கு போறதுனால ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த குறியீடெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் விஜய் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பேசுறேன் அந்த மாதிரி கேம்பெயின் இது பண்றேன். இதுல உள்ள நடுவுலயுமே அந்த பார்ட்டி விட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வந்துச்சு. எல்லாமே இந்த கட்சிக்காக இது பண்ண மாதிரி தான் இருந்துச்சே தவிர இது வரைக்கும் இந்த மாதிரி தெரியல. இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுனாலயே அப்படி தெரியுதா எல்லா இதுலயும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சமத்துவ குறியீடு அந்த மாதிரி வைப்பாங்க. இதுல அப்படியே டைரக்டாவே வச்சுட்டாங்க. அரசியலுக்கு மைக் எடுத்து பேசுறது, கேம்பெயின் இது பண்றது அப்படின்னு மாதிரி டைரக்டாவே வச்சுட்டாங்க. உண்மையிலேயே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. இல்ல அவரு அரசியலுக்கு வர்றது நல்லது கெட்டது அதெல்லாம் தாண்டி சினிமாவுக்கு ஒரு இழப்பு. ஏன்னா இந்த வயசுல என்ன டான்ஸ் பாத்திய பிரபுதேவாவோட அப்படியே ஈடு கொடுத்து இந்த வயசுலயும் அவ்வளவு சாமிங்கா இருக்காரு. இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அரசியல் செட்டா என்ன மறுபடியும் வந்துதானே ஆகணும் அப்படின்ற அரசியல் செட் ஆகலங்களா, இந்த ஃபீல்ட விடக்கூடாது எல்லாருமே அப்படித்தான் ஸ்டார்டிங்ல சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. யாரும் இந்த மாதிரி சொல்லல. ஆனா விஜய் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க அதை பத்தி. இல்ல விடக்கூடாது. இல்ல கமலுமே ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு போறேன், படமெல்லாம் நடிக்க மாட்டேன், இந்தியன் 2 தான் லாஸ்ட் மூவி அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. ஆனா இந்தியன் 2 இன்னும் வரல, கேட்கலாம் அது இன்னும் வரல. இல்ல அது லாஸ்ட் மூவியான்னு உண்மையில உள்ள போனதுக்கு அப்புறம் கலர் வேற மாதிரி இருக்கு. சொல்லிட்டாரு 2 தான் வந்து சைன் பண்ணிருக்கு, அந்த 2 தான் வரும்னு விஜய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கட்சிகளும் மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா பாட்டு கொஞ்சம் டவுன் தான். இவன் கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, மற்ற பாட்டுல எப்படி இருக்குன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோ அவங்க ஃபர்ஸ்ட் விடட்டும். அவங்க விட்டதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ போடுவோம். ஓகே गाइस, இந்த பாட்டை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்குறோம். டாடா பை.